திரௌபதியிடம் அதற்கான யோசனை ஒன்றையும் கூறுகிறார். திரௌபதியும் அதை அன்றிரவே செயல்படுத்தவும் நினைக்கிறாள். உடனே கீசகனிடம் சென்று தான் தங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்வதாகவும் இன்றிரவு என்னுடைய அறைக்கு வருமாறும் கூறிவிட்டு சென்றாள். இதனை கேட்ட கீசகனோ அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் திரௌபதியின் அறையில் கீசகனுக்காக பெண்ணை போல பீமனோ காத்து கொண்டிருந்தான். இரவு நெருங்கியது. கீசகன் திரௌபதி அறைக்கு சென்றான். அங்கு பீமனோ பெண்ணை போல படுக்கையில் படுத்திருப்பதை திரௌபதி என்று நினைத்தான் கீசகன். உள்ளே மங்கிய வெளிச்சம். அவனுடைய இதயம் மிக வேகமாக படபடவென்று அடித்து கொண்டது. உடலெங்கும் இன்ப உணர்வோ பரவியது. கட்டிலுக்கு அருகில் சென்றான். மெல்ல போர்வையால் மூடிய தேகத்தை தொட்டான். அந்த உருவமோ அசைந்தது. அதிலிருந்து எழுந்த பீமன் கீசகனுடன் போரிட்டான். வெகு நேரம் இருவரும் சண்டையிட்டனர். கடைசியில் பீமனோ